கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் தொடர்ந்து இந்த தொடர் போதனைகளை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்துகிறார்? ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை தேடி வந்து நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துகிற விதத்தை நாம் அறியும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையுது இல்லையா? இன்னைக்கு நீங்கள் இருந்து பார்க்குறீங்க, ஒரு வீடியோ அந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்குறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, சபைக்கு போகிறீங்க, மற்ற பிரசங்கம் கேட்குறீங்க. இது யாருடைய கிருபை? தேவன் உங்கள் மேல் அனாதி அன்பு வைத்திருக்கிறார். இப்படி தான் அவர் உங்களை வழி நடத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஓட்டாண்டியே போகக்கூடாது. எல்லாத்திலுமே நீங்கள் செழித்து சந்தோஷமாக இருக்கணும். எந்த காரியமும் நீங்கள் எடுத்தாலும் அது வெற்றியாக முடியணும். உங்கள் வீட்டில் எல்லா நாட்களும் களஞ்சியங்கள் நிறைந்து இருக்கணும் என்று தான் அவருடைய விருப்பமும் திட்டமும். இப்படித்தான் அவர் உங்களை கொண்டு வந்து இந்த இளைப்பாறுதல் என்ற தலைப்பிலே அவர் உங்களுக்கு இந்த நாளில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது எப்படி? நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், இந்த பூலோகத்தில் பிரச்சனைக்கு பஞ்சமே கிடையாது. எல்லாருக்குமே ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கிராமத்தில் அந்த மாதிரி வார்த்தை பேசுவாங்க. யார் வீட்டில் தான் பிரச்சனை இல்லை, எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு சூழ்நிலை எடுத்து பேச தான் செய்வாங்க. ஆனாலும் தேவன் பாருங்கள், இந்த மத்தியில் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை இல்லைன்னு இல்லை, உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதான். ஆனாலும் தேவன் பாருங்கள், அந்த பிரச்சனை மத்தியிலிருந்து நீங்கள் டக்குன்னு வெளிவரதற்கான ஞானத்தை தேவன் விடும். சில பேர்களை சின்ன பிரச்சனைக்கு அதையே அழுதுட்டு இருப்பாங்க, அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. என்னைக்கு என்னச்சே எதுச்சே அப்படின்னு சொல்லி அதையே திரும்ப 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 பேசி இவ்வளோதான் என்ன முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே இது பண்ணிக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு போயிடுவாங்க பாருங்கள், சின்ன பிரச்சனை. ஆனால் சிலவங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அதற்கு அவங்க பயப்படவே மாட்டாங்க. ஏனென்றால் தேவன் சொல்லியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரசும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சொல்லியிருக்கிறாரா தேவன். அப்போ நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு இந்த வார்த்தை மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கணும். கதை பார்த்தீங்கன்னா, அந்த தாவீது கதை பாருங்கள். கோலியாத்தை எப்படி செஞ்சான்? அவன் கோலியாத்தை அடிக்க பெரிய ராட்சச மாதிரி பெருசாக நிற்கிறான். ஆனால் தாவீது சொல்கிறான், இவனெல்லாம் அடிக்க ரொம்ப சிம்பிள். ஏன்னா பெரிய ஆளானா பெரிய ஆளை அடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். சின்னதாக அடிக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பெரிய ஆளாக இருக்கும்போது கல்லில் சுழட்டி அடிக்கும்போது ரொம்ப ஈஸி. அதாவது எவ்வளோ பிரச்சனைனா அவன் சின்னதாக பார்க்கலாம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை நம்ம உள்ளத்தில் இருந்துச்சுன்னா அது சின்ன ஒரு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் இல்லாதனால தான். தேவன் சொன்ன அந்த வார்த்தை உடனே அந்த வார்த்தை உள்ளே வரணும். என்ன சொல்லுது? கத்த சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன். ஏன் தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு? அப்போ ஏதோ இன்னும் இருக்குது இதில். அப்படிதானே அர்த்தம். தேவன் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறார், இளைப்பாறுதல் தருகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? அப்படியே படுத்து தூங்குது அப்படி இல்லை. உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் எல்லாத்தையுமே பார்த்து கொள்கிறார் எனக்குள்ளே இருக்கிறார். எந்த சூழ்நிலை இருக்கட்டும், ஒரு பிரச்சனை வருதா, அது வருதா, இது வருதா, எது இருக்கட்டும், நான் கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் என் தேவன் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், எல்லா சூழ்நிலையும் உனக்கு வெற்றி தருவேன். உனக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும்பா, ஆனாலும் அதிலிருந்து நீ ஈஸியாக வெளியே வந்துடுவா. அதற்கான ஞானம் புத்தி இதெல்லாம் தருவேன் என்று சொல்லி தான் அவர் கொடுக்குறார். இப்படி அதை நீங்கள் கையாளும் பொழுது நீங்கள் இளைப்பாறுதலில் வருவீங்க. தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், எவ்வளோ பிரச்சனை இருந்தானே அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த அளவுக்கு கவலைப்படக்கூடாது. கவலைப்படாதனால தான் பிரச்சனையை பெருசாக பார்க்குறீங்க. கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரே ஒரு வழி? தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் விதைக்கணும். தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா அது நீங்கள் ரொம்ப கஷ்டம். இப்படி தான் தேவன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். தேவன் எப்படி வழி நடத்துகிறார் என்றால், நீ கவலைப்படாத. மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வெளியே போனால் ஒரு பிரச்சனை வரும். இப்போ ட்ரெயின் ஏறி போனீங்க, அங்கே போனீங்க, இங்கே போனீங்க, மக்கள் மிதிப்பாங்க, வாங்குவாங்க, எதையோ ஒன்று நடந்துகிட்டு தான் இருக்கும். உங்களை ஏதாட்டு கோபம் மூட்டுறதுக்கு இந்த உலகத்தில் ஏதாட்டு செஞ்சுட்டே தான் இருப்பான். வீட்டு பக்கத்தில் இருக்கவன் ஏதாவது செய்வான், வெளி உள்ளவன் செய்வான், வேலை பார்க்குறவன் செய்வான். இப்படி பல காரியங்கள் நடக்கும். உங்களை துன்பப்படுத்துறதுக்குன்னே நிறையா இருக்கிறான். நீங்கள் நல்லா வாழறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இந்த சூழ்நிலை, இந்த பூமி மத்தியில் நீங்கள் இருக்கீங்க. ஆனாலும் அதிலிருந்து மீட்டெடுக்கிற தெய்வம் நம்ம எப்படி கொடுக்குறாரு பாருங்கள். அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்லி அந்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இப்படி சொல்லணும். அவர் இளைப்பாறுதலை தருகிற தேவன் எனக்குள்ளே இருக்குது. என்னை கவலையெல்லாம் நீக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பிரச்சனை வந்தாலும் எனக்கு வெற்றி தருகிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை ஜெயம் கொடுக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை எல்லாத்தையும் சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் அவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர். இப்படி வார்த்தைகளை உங்களை உள்ளத்தில் நெரிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள கவலைங்கிறதே வராது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவ்வளோதான், சிம்பிள் போட்டு
அப்படின்னு நீங்கள் விட்டுருவீங்க. ஏனென்றால் தேவன் இந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளத்தை பில்ட் பண்ணுறார். அப்படி தான் உங்களை வழிநடத்துகிறார். இளைப்பாறுதல் உங்களை கொண்டு வருகிறார். கவலைகளால் நீக்கி தேவனுடைய வார்த்தை மட்டுமே உள்ளத்தில் விதைக்கிறதுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்படித்தான் அவர் தேடி தினமும் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் அதை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் எப்படி வழி நடத்துகிறார் என்று. அவரிடத்தில் நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதுங்க. அவர் உங்களுக்குள்ளே வருகிறார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிற பாரத்தையெல்லாம் நீக்கி, கவலையெல்லாம் நீக்கி உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை நம்ம எப்படி நடத்துகிறது என்று தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.